பழனிமலை கோயிலுக்கு போனோம். நான் முன்னாலே நான் வாரேன்னு நம்ம நண்பர்கிட்ட சொல்லியிருந்தா எனக்கு வரவேற்பே வேற. நம்ம யாருன்னு காட்டிக்காமலே போவோமேன்ட்டு அங்கிட்டு போனோம். சுற்றி பார்த்தேன், இலவச தரிசனம்னு போட்டிருக்கோம். கோயிலுக்குள்ளே பழைய கலாச்சாரத்தை காணலை. எங்கே பார்த்தாலும் இந்த ரோட்டில் வச்சுருக்கான் பாரு பேரிகார்டு, அதை கொண்டு கோயிலுக்குள்ளே வச்சுட்டான். நம்ம ஆளுகளுக்கு கோயிலும் ரோடும் ஒன்றுன்னு நினச்சிருக்கான். அங்கே லைனாக வச்சுருக்கான், அதில் இலவச தரிசனம்னு போட்டிருக்கான். அதில் மக்களையே காணலை. என்னடா காணலன்னா, பழனி கோயிலுக்குள்ளேயே 1 கிலோமீட்டர் அதுக்குள்ளேயே தான் சுத்தம். இனி அது பக்கத்தில் 10 ரூபாய் தரிசனம்னு போட்டிருக்கான். நம்ம ஆள் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? அந்த பாவம் பட்டதெல்லாம் சரி, இலவச தரிசனத்துக்கு 1 கிலோமீட்டர் சுற்றுவதை விட 10 ரூபா தானே, இதில் சுற்றுவோன்னு சொல்லு. யோசிச்சு பாருங்க, நம்ம கோயிலை வச்சு 10 ரூபாய்க்கு பிச்சை எடுக்கிற ஒரு நிலை தான் இன்னைக்கு இந்து அறநிலையத்துறையில் இருக்கு. நம்ம கோயில், நம்ம சாமி, நம்ம கலாச்சாரம், நம்ம மன்னர்கள் கட்டினது, நீ ஏண்டா வசூல் பண்றன்னு கேட்க ஆளே கிடையாது. ஆனா நம்ம கோயில் உள்ள பணத்தெல்லாம் எடுத்து அவங்களுக்கு கொடுப்போம். அவங்களுக்கு சர்ச்சு கட்ட கோடி கோடியா, இவ்வளவுக்கு வக்கு வாரியத்துக்கு கோடி கோடியா. நீ கொடுக்காதன்னு சொல்ல, அதுக்கு எங்க பணத்துல கை வைக்கதடா பாவிகளா. எங்க இந்து கோயிலுக்குள்ள வருமானம் இந்து மக்களுக்கே செலவிடுங்களா. நாங்க கோடீஸ்வரனா இருப்போமே, எத்தனை மெடிக்கல் காலேஜ் இருக்கும், எவ்வளவு சிறப்பு இருக்கும், இதை நீங்க கேட்கணும். எங்க கேட்க? திருச்செந்தூருக்குள்ள நுழையாலே 100 ரூபா வேணும். என் ஜாமியை பார்க்க நான் 100 ரூபா கட்டணுமா? மூளைக்கு மூளை உண்டியலும் வாயை பழந்துக்கிட்டு இருக்கோம். மக்கா நல்லா கேளு. ஆமா, திருச்செந்தூருக்கு போ, சாமி கும்பிடு, உண்டியல் கிட்ட போவாத, உண்டியல் பக்கம் போவாத. திருப்பதிக்கு போ, மொட்டையை போடு, உண்டியல் கிட்ட போவாத, உண்டியலை பார்க்காத. பழனிக்கு போ, கும்பிடு, உண்டியல மறந்துடு. சபரிமலைக்கு போ, சாமியை கும்பிடு, கன்வேர் பெல்ட்டை பார்க்காத. நீ ஐயப்பன் கோயிலுக்கு போய் விரதம் இருந்து போடுற பைசா பெல்ட்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். அது அங்கே போய் படப்படன்னு விழுந்துரும். அவன் அங்கே கீழே ஒரு 3 பேர் நிற்பான். அவன் எப்படி எடுப்பான் தெரியுமா? நீ கும்பிட்டு வாங்கின பைசாவை கால் எடுத்து ஒதுக்கும். ஐயா கண்ணால கண்ட எவ்வளவு கேவலமான நிலை பாருங்க. ஆனா ஒண்ணு மட்டும் அழகா வச்சு, என்ன? பழனிக்கு போய் நீ காசு போட்டனவை உனக்கு ஒரு பிரசாதம் தருவான். என்னது? பஞ்சாமிர்தம். கையில விட்டு நக்கிட்டு போ. ஆமா, திருச்செந்தூருக்கு போ, அங்கேயும் தருவான். இந்துக்களுக்கு அரசாங்கம் கொடுத்ததில்ல. எந்த அரசாங்கம் நான் எவனுக்கு அரசாங்கத்தையும் குறை சொல்ல. நான் இந்துக்களுக்காக போராடுறவன், அதுல மாற்றமே கிடையாது. அது எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் சரி, கோவிலை விட்டு வெளியேறுங்கடா, எங்க கோயிலை எங்க கிட்டே தாங்கடா. அதான்டா எங்க கருத்து. இனி சபரிமலைக்கு போனா அங்கேயும் ஒரு டப்பால் ஒன்று தருவான், அரவண. அதுவும் நக்கிடுவான். எவ்வளவு அழகா இந்துக்களை நக்க வச்சிருக்கான் பாத்தியா? நக்கிட்டாவே ஐயா. யோசிச்சு பாரு மக்கா. நான் ஏதோ ஒன்னு குறை சொன்ன மாதிரி நிற்கிறியா? இல்லையே, நீ அங்கெல்லாம் போடுற பைசா அரசாங்கத்துக்கு போயிடும். அதோட தாலுகா ஆபீஸ்ல கொண்டு கட்டலாமே. ஆமா, அது என் கோயில்ல கொண்டு போடணும், மணி ஆர்டர் பண்ணு. ஆனா உள்ளூருக்குள்ள உடைந்த நிலையும் இடிந்த நிலையிலும் கிடக்கிற கோயிலை உன் சொந்த காசுல கட்டி கொடு. அந்த இறைவன் உன் வீடு தேடி வந்த. அதைத்தான் நான் சொல்றேன், வேற நீ கும்பிடாதன்னு சொல்லல. நான் ஏசிக்கிட்டே தான் வந்தேன். அங்க வச்சு வீடியோ போட்டோன்னு ஓடி வந்து தடுத்தானே. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். என்னடா பண்றீங்க நீங்க? 10 ரூபாய்க்கு மக்களை பிச்சை எடுக்க வச்சிருக்கலே, இதை விட எங்கேயாவது போலாமேன்னு கேட்கானோ. வேற எங்கேயாவது கோயில சர்ச்சில் கை வைக்க முடியுமா? முடியாது. பள்ளியில கை வைக்க முடியுமா? அரசாங்கம் ஜோலி முடிஞ்சு போகும். ஆனா நம்ம கட்ட மட்டும் அப்படியே அழுகாம். கோடி கோடியாக வருமானம் வருகிறது. திருச்செந்தூர் பழனி என்று தமிழ்நாட்டுக்கு கோடி கோடியாக வருகிறது. அத்தனையும் கொள்ளையடிச்சு கொண்டு அடுத்த மதத்துக்கு கொடுக்கிறது. நமக்கு தரலையே மக்கா. என் தாய்மார்களே, என் சகோதரிகளே, போராட பழகுங்கள். கையில கைசா தந்துட்டான்னு உள்ளதெல்லாம் மறந்துடாதீங்க. ஆமா, இந்து கோயில் இந்துக்களுக்கே சொந்தப்பட வேண்டும். அதுதான் நம்முடைய நிலையா இருக்கணும். ஆனா வராது அந்த நிலை. ஐயா தருகிறார். தட்சிண பூமியிலே தேசபார சோதனைக்கு நிச்சயமான நிசத்துக்கு அடையாளம் சொல்லுகிறேன் கேளுங்கப்பா சுத்தமுள்ள சான்றோரே. பூமியிலே ஒருவருக்கு பொருந்தை மிக வாழுவடா.
சாமி வேதம் மறந்து சுழல் வேதம் உண்டாகும் நட்சத்திரம் புதிரும் நடக்கும் வழி குறுகும் பொய்ச்சே தீர குருக்கள் பூமியிடம் விடுவார் கிணறு பாழாகும் கீழூற்று பொய்யாகும் கிணறு பெருத்தெல்லாம் எங்குவார் என்ன மனுக்கள் ஏகண்டதுண்டமாக வல்லோ அடுத்த பூமி வெடிக்கூதடா அமெரிக்கா நாசா சொல்றான் பூமி தட்டு விலக போகிறதாம் ஆப்பிரிக்கா ரெண்டாக உடைய போகிறதாம் கேரளா பகுதி இமயமலை மாறி உயர்ந்த பனிப்பீடமாக மாறப்போகிறதாம் அங்க பனிப்பீடமான நம்ம இருப்போமா சந்தேகம்தான் இப்ப இல்ல நம்ம சந்ததிகள் அழிய போகிறது உலகத்தில் அழிவு வரும் போகிறது மக்கா இதை எந்த அரசாங்கம் தடுத்து நிறுத்த முடியாது உங்களால் முடியும் உங்களால் முடியும் காரணம் தெய்வத்தின் கோபத்துக்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள் உலக மக்கள் அந்த தெய்வத்தை சாந்தப்படுத்துங்கள் முன்ன மாதிரியா இருக்கு முன்னால வெப்ப காட்டுனா அக்னி நட்சத்திரம் வந்த பிறகுதான் கொஞ்சம் வெப்பமா இருக்கும் இன்னைக்கு அப்படியா இருக்கு வீட்டுக்குள்ள இருக்க முடியல வெளியில இருக்க முடியல அங்க பாருங்க திறந்த மேடை போட்ட பிறகும் அவிச்சல் தாங்க முடியல எச்சு சுத்தி சுத்தி பேன வச்சாலும் தாங்க முடியல ஏன் ஐயா சொன்னாரே கண்டதுண்டமாக கனத்த பூமி அடிக்கணும் சொன்னாரே வரப்போகிறது மக்கா மாற்றம் இல்லை அண்ணனுக்கு தம்பி வகை தன்னையக்கு பிள்ளை வகை மாமி மருமகனும் பெருத்த பகையாகும் தானமது மாறி தப்பி நிலை மாளும் முன்னுக்கு மழை தட்டும் பின்னுக்கு மழையிராது பூமி எதிரும் ஓசையினால் பெருமூச்சு உண்டாகும் ஏன் நட்சத்திரம் புதிரும் நடக்கும் வழி குறுகும் பொய்ச்சே தீர குருக்கள் பூமியிடம் விடுவார் எங்கெங்கெல்லாம் அழியுதடா உலகம் அடிவு மாறி போகுதடா அண்ணனுக்கு தம்பி வகை தம்மனேருக்கு பிள்ளை வகை அண்ணன் தம்பி ஒத்துமையா இருக்கானா முன்னால சொக்காரே இப்ப பங்காளி அப்ப வச்ச சொத்துக்கு பங்காளி ஆயிட்டான் ஐயா சொன்னது பொய்யா போகலையே அன்னையருக்கு பிள்ளை வகை ஆமா அம்மா பிள்ளை உறவு செத்து போச்சு தாயை பிள்ளை வைப்பு நினைத்திடுவான் முடிஞ்சு போச்சு உலகம் மாமி மருமகளும் பெருத்த பகையாகும் எங்கே இந்த கூட்டத்துல மாமி மருமகளும் சேர்ந்து இருக்கவங்க கை தூக்குங்க பார்ப்போம் மாமியாரும் மகளும் பக்கத்து பக்கத்து சேர்ல இருக்கிறவங்க கை தூக்குங்க மக்கா எங்க ஊர்ல மாமியாரே இல்லையா இல்ல மருமகளே இல்லையா மருமகன்னா வேற யாரும் இல்லை மோனுக்கு பொண்டாட்டி அந்த கை கீழே போயிடுச்சு நிலைமை இருக்காது ஆமாம் இப்போ உள்ள மருமகெல்லாம் வந்த புதுசிலேயே மாமன் மாமின்னு செத்து போகணும் இல்லைன்னா ஊரை விட்டு போயிடணும் இல்லைன்னா புருஷன் பேரில் வீட்டெல்லாம் எழுதி கொடுத்துட்டு ஓடிடும் புருஷன் பேரில் எழுத விட அவ பேரில் எழுதுனா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவா எழுதிட்டு ஓடிடணும் ஆமாம் ஏன்னா அது வயசாக இருந்தாலும் சரி வாலிமா இருந்தாலும் சோழி முடிஞ்சு அப்படி மாப்பிள்ளை மாமா மாமி இல்லாத வீட்டில் பொண்ணு கட்டணும்னு சொன்னால் மாப்பிள்ளை வைக்கணும்னு சொன்னால் அநாதாசிரமத்தில் மாப்பிள்ளை போய் தேட வேண்டியதானே குடும்பத்தில் தேடி வச்சுக்கிட்டு குப்பரை கவுந்து கிடந்தா குடும்பம் குறைஞ்சு போவாதா அதான் ஒவ்வொரு பிள்ளைய வளர்க்குது அப்போ நாத்தாள் என்ன கஷ்டப்படுறாங்க அவன் பத்து வளர்த்து சட்டியை போட்டு பாடத்தை ஊட்டி படிப்பை ஊடிச்சு சக்கரையை போட்டு காலேஜுக்கு சேர்த்து அவன் கஷ்டத்தை பாடா படுத்தி பிள்ளைய வளர்த்து ஆளாக்குவோமா அவன் வந்தவொடனே இழுத்து கமுத்தி கொண்டு போயிடுவான் எங்க நாகரிக நாடுதது மாறுதது மாமி மருமகளும் இனி மருமகளாவது புது பொண்ணாச்சே அனு மாமியா இருக்காளா ஆமா பாரு மினிக்கிட்டு தெரியாங்க அவளும் ஒரு காலத்துல மரும வாங்குறத நினைக்க மாட்டேங்கிறான் இது இந்த உலகத்தில் பெருகும் ஐயா சொன்னது பொய்யா போகாதே அதோடு மட்டுமல்ல முன்னைக்கு மழை தட்டும் பின்னைக்கு மழை பூமி எதிரும் ஓசையினால் பெருமூச்சு உண்டாகும் மானம் ஒரு முதல மழைகளை செய்யாது மது மாறி தப்பி நிலை மாடும் மாநிலத்தில் வேளாண்மை மழையில் மிக கேடு வரும் கற்பு நெறிதவறி வந்து கட்டளைந்து போவார்கள் நியாயம் வரும் முன்பு பெண்கள் நிலை அழிவார் சின்ன பிள்ளையெல்லாம் சிற்றின்பம் செய்து விடுவார்
கள்ள கணவருட கற்புமிக மாதருக்கான் கூடி உடன் பிறந்த கோதையரை மன்னரவே நாடியவர் எண்ணி நாண்டு கொண்டு தான் சாவார் கீணிக்குள்ளே சாவார்கள் கீறிக்கொண்டு மாழ்வார்கள் நஞ்சு தின்று மாழ்வார்கள் நாண்டு கொண்டு இறப்பார்கள் அக்கா கற்பு நெறியல்லோ கட்டழிந்து போவார்கள். இன்னைக்கு நடக்கிறதெல்லாம் அவர் சொன்னது நடந்து கொண்டு இருக்கிறது. நான் பாடி வைத்ததெல்லாம் கேட்டு பாருங்கள், அப்படியே நடக்கிறது. ஆண்டவன் எழுதி வைத்தது பொய்யாக போகல. இந்த நேரத்தில் அழிவு எப்படி வருதான் தெரியுமா? ஒன்னும் சாதாரணமல்ல. 5 வீடுகள் இதோட ஆண்டி நான் என்ன செய்வேன்? பஞ்சவர்ணம் இடைகளும் வள்ளி வாசல் அழியுதாடா மல்லி அதுக்கு மிக வாரியதான் அழியும் கோட்டாறு ஊரதுடன் கொள்ளையதான் அழிப்போம் சிசுநீரம் ஆறுடைத்து சுத்தகதி ஆகுதங்கே ஆறுடைத்து தேரும் அன்புடன் இறக்க வர கலிக்கரையை தான் அழித்து கடற்கரையில் தான் ஒழித்து தாமரை பதியது தண்ணீரை போகுமாடா ஒரு விரும்பு கையெடுத்து உச்ச சங்கு தான் மோதி மண்ணறையில் நான் இருந்து தட்டி எழுப்பு வேண்டா அந்த மண்ணறைக்குள் நான் இருக்கும் மாயாண்டி வருவேனடா. ஆடி வெள்ளம் வருகுதடா. ஒரு கப்பல் செய்து அழிவில் தப்ப முடியாது. சுனாமி வந்துச்சே, 2.5 லட்சம் பேர் போனமே, தப்பனமா சொல்லு, தப்பனமா. கொரோனா வந்துச்சே, கோடிக்கணக்கில் போனாங்களே, தப்பனமா இல்லையே. அப்பப்ப இறைவன் கோபப்பட்டு கொண்டு உடைத்து கொண்டே இருக்கிறான். காப்பாற்றப்படணும். நாமெல்லாம் தப்பறைக்கு தான் இந்த கச்சேரி கேட்கிறோம். அப்ப தப்புன்னா என்ன செய்யணும்? ஒரு கப்பல் செய்யணும். என்ன கப்பல்? அப்படியே எந்திரிங்க பார்க்கலாம். எல்லாரும் எந்திரிங்க மக்கா. ஒருத்தர் கூட இருக்கக்கூடாது. எந்திரிச்சு அப்படியே கையெழுத்து கும்பிடுங்க. நீங்க வேண்டிய தெய்வத்தை கண்ண மூடி வணங்குங்க. எல்லா பிள்ளைகளும் ஐயா சிவ 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 சிவா ரகரா ரகரா 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 சிவ சிவா குருவுக்கும் குரு பண்டாரத்திற்கும் சிவ சிவா முறையோ 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 சிவ சிவா குருவுக்கும் குரு பண்டாரத்திற்கும் சிவ சிவா முறையோ 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 சிவ சிவா ஆண்டிக்கும் ஆண்டிச்சிக்கும் சிவ சிவா முறையோ 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 சிவ சிவா ஆண்டிக்கும் ஆண்டிச்சிக்கும் சிவ சிவா முறையோ 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 சிவா ஐயா நாராயணருக்கும் நாட்டுக்கு பெரிய வைகுண்டருக்கும் சிவ சிவா கட்டியம் 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 சிவ சிவா ஐயா நாராயணருக்கும் நாட்டுக்கு பெரிய வைகுண்டருக்கும் சிவ சிவா கட்டியம் 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 சிவ சிவா ஐயா நாராயண சுவாமி ஜெயம் 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 சிவ சிவா ஐயா நாராயண சுவாமி ஜெயம் 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 சிவ ரகரா ஜெயம் 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 சிவ சிவ ரகரா ஜெயம் 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 ஏகம் நிட்டித்த மகாபரமிந்திர நாராயணர் ஐயா நிச்சயித்தபடி அல்லாது மனுஷன் நிச்சயித்தபடி அல்ல ஐயாவே இங்கும் எங்கும் எங்கும் உயிருக்கும் எங்கள் ஐயா சிவ 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 ரகர ரகரா சொல்லுங்க.
எச்சேணத்தில் பள்ளி கொண்டவரே பச்சை மாலையா நாராயணா சொல்லுங்கோ அகிலே மல்லாம் பரிகண்டவரே ஆனந்தமே ஐயா நாராயணா ஐயா எங்கும் நிறைந்த பரவல் ஏகமயமான திருவருள் நமக்கு உதவி செய்ய வந்த நாராயண வைகுண்ட பரம்பொருளின் பேரருள் கருணையினால் இந்த அற்புதமான நேரத்திலே ஆண்டவருடைய திருநாமத்தை பாடி பணிந்து கொண்டிருக்கிற நல்லவர்களே வல்லவர்களே ஐயாவுடைய அன்பானமை பிள்ளைகளே இன்று முதல் உங்களுக்கு துன்பமில்லை துயரமில்லை கண்ணீர் இல்லை கவலை இல்லை கஷ்டமில்லை கடன் தொல்லை இல்லை நோய் இல்லை நொம்பலமில்லாத வாழ்வை பகவான் உங்களுக்கு அருகிறார் அந்த நல்ல நம்பிக்கையிலே நீங்கள் அனைவரும் உங்கள் இதயத்திலே இறைவனுடைய திருநாமத்தை தாங்கி இரண்டு கரங்களையும் தூக்கி கைதட்டி என்னோடு சேர்ந்து ஆடி பாடுங்கள் மக்களே. நாராயணா ஐயா நாராயணா நாராயணா நமோ நாராயணா சொல்லுங்க. குறைகள் இல்லா வாழ்வை தந்திடமே இறையோனே யமாமா ஐயா மங்களங்கள் ஐயா மாற்றிடணும் மன சஞ்சலத்தை ஐயா போக்கிடணும். மாறி மழை பொழிய வேணும் மக்கள் பஞ்சம் தீர வேணும். வேலை வரம் வேண்டி வந்தவர்க்கு நல்ல வேலை கொடுத்து அருள் நாராயணா. மாலை வரம் வந்தவர்க்கு மணமாலை கொடுத்து அருள் நாராயணா. மதலை வரம் வேண்டி வந்தவர்க்கு நல்ல மதலை கொடுத்து அருள் நாராயணா. கோகுலத்தில் வந்த கோபாலனே கோவிந்தனே நாராயணா. மாயகளை மாற்றும் மாயவனே மாசும் அருவில்லா மாதவனே. பாம்பனை மேல் வழி கொண்டவரே பாருலகம் ஏழங்காப்பவரே. வெள்ளை மனம் அதில் வாழ்பவரே வெள்ளை நமுந்தனை தந்தவரே. ஆதிலிங்கம் வர ஜோதிலிங்கம் ஆதி என்னும் லிங்காலிங்கம். திருலிங்கம் சிவகுருலிங்கம் வையகத்தில் எங்கும் அடங்காலிங்கம். ராமா ராமா எங்கள் நாராயணா கண்ணா கண்ணா எங்கள் நாராயணா. சிவ சிவாய நாராயணா ஹரஹராய நாராயணா. நாராயணாய நாராயணா நாராயணாய நாராயணா நாராயணாய நாராயணா நாராயணாய நாராயணா
நாராயண நமோ நாராயண சர்வமும் யுண்டமயம் நாராயணம் நாராயண நாராயண நாம சங்கீர்த்தனம் நாராயணம் நாராயண. ஐயா, நாங்கள் அறிந்தறியாமல் செய்ததெல்லாம் ஐயா பொறுப்பு, ஐயா பொறுப்பு, ஐயா பொறுத்து, ஐயா பொறுத்து, ஐயா மாப்புத்தரன், ஐயா மாப்புத்தரன், ஐயா பொறுமதரன், ஐயா பொறுமதரன். ஐயா, நாங்கள் ஒன்னு சொன்னதை ஒன்னு கேட்டு, ஒன்னு சொன்னதை ஒன்னு கேட்டு, ஒண்ணுக்கொன்னு நிரப்பாய் இருக்க ஐயா நல்ல புத்தி தரன். ஐயா நம்ம வஸ்திரம் தந்து ஐயா வச்சு ருச்சி ஐயா எங்களை யாதொரு நொம்பலம் இல்லாமல் யாதொரு சஞ்சலம் இல்லாமல் ஐயா வச்சிருச்சு ஐயா மாறி பொழியணும். ஐயா உலகம் சமாதானமாயிருக்கு. மக்களே, நீங்களெல்லாம் வாழ்வொன்னம் பதியிற் சென்று முக்கியமான தர்ம யுகநிலம் அதிலே தன்னால் கக்கியே பொன்கள் சொர்ணம் கைமனம் குளிர அன்னம் பொக்கிஷம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் சர்வம் வைகுண்டமயம் சர்வம் வைகுண்டமயம் சர்வமும் வைகுண்டமயம். எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பலமும் நீடூழி காலம் வாழ்வீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகளுடன் வாழ்த்தி வணங்கி ஆறுமுகபுரம் இந்த தளவாய்புரம் அண்மையினுடைய சன்னிதானத்திலே எங்களுக்கு ஒரு வாய்ப்பினை வழங்கி ஆண்டவன் நடுசி பாடுவதற்கான பாக்கியத்தை விளைந்த ஐயா K.R. ராஜா ஐயா அவர்கள் நன்றி நன்றி நன்றி. தருவேன் வெயிட் எல்லாருக்கும் நாம மட்டும் போவேன். நன்றிதானா? நல்ல முறையில் ஒலி அமைத்து கொடுத்த இந்த உள்ளூர் சவுண்ட்ஸ் நிறுவனத்தாருக்கும் எங்களுக்காக ஒலி வாங்கி இயக்கிய பழனிக்குமார் பியர்சன்ஸ் உரிமையாளருக்கும் அதை இன்று ஒரு கன்னி நிலையாக அற்புதமாக இயக்கிய என் அன்பு பிள்ளை அரவிந்த் குமார் அவர்களுக்கு நன்றி பாராட்டுவோம். எல்லாம் இளைஞர் கையில் கொடுத்தா சிறப்பாக இருக்குங்கிறது இன்றைக்கி நிரூபிச்சிருக்காரு. ஒரு குறை இல்லாமல் செய்திருக்கிறார். என்ன இன்னும் வேலை தேடி போயிட்டால் நமக்கு ஆள் கிடைக்கும். அப்போ உங்களை மாதிரி ஒரு பையனுக்கு நீங்கள் ஒரு ட்ரைனிங் கொடுங்க, சரியா? அதுபோல் இந்த நிகழ்ச்சிக்கு ஒப்பந்தம் பண்ணுறதும் என் அன்பு பிள்ளை தான். அதே பிள்ளை தான் இங்கே வந்து வீடியோ முன்னெல்லாம் எங்கள் ஐயா நிகழ்ச்சி நடந்தாலும் அத்தனையும் கிட்டத்தட்ட 10,000 ஒரு கிட்டத்தட்ட 5,000-6,000 வீடியோ ஊர்களுக்கு போய் வீடியோ எடுத்துருக்கார். மும்பைக்கு வரைக்கும் வந்து எடுத்தார். என் அன்பு செல்ல பிள்ளை சரண்யா வீடியோவின் உரிமையாளர் என் அன்பு பிள்ளை ஆனந்த் அவர்களுக்கு நாங்கள் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். சிரித்த முகத்துக்கு சொந்தக்காரர், சிறப்பான முறையிலே கல்யாணமாகட்டும் எந்த நிகழ்வாகட்டும் வீடியோ எடுப்பார். ஆனால் எடுத்தால் பைசா கொடுப்பு தான் இல்லை. ஏன்னா நானே 30,000 ரூபா பாக்கியிருக்கேன். அவர் அன்றைக்கி சொன்னார், மாதந்தோறும் 10,000 பேரமாக போடப்படாதான ஒரு பதி நடத்துகிறேன், மாதம் 50-60 ரூபா செலவாகும். அது இந்த கொரோனா காலத்தில் வருமானத்தை எதிர்பார்த்து கோவில் நடத்துவது கிடையாது. நமக்கெல்லாம் அதில் வெறி, அதில் கொஞ்சம் கீழே விழுந்துட்டோம். அதனால் அவருக்கு அந்த பாக்கியை கொடுக்க முடியல. ஆனால் உண்மையிலேயே கொடுத்துருவோம், கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துடணுன்னே சந்தோஷப்பட்டு கொடுத்துருவோம். அப்படி நிறைய பேர் அவருக்கு கடன் கொடுக்க வேண்டியது இருக்குது. ஆனாலும் சிரித்த முகத்தோடு அந்த நிகழ்வை எடுக்கிறாருன்னா அவருடைய மன நிறைவு.
அரசம்பதி ஐயாவுக்கும் மிகவும் கட்டுப்பட்டவர். அவர் என்ன சொன்னாலும் நடக்கும் என்று நம்புகிறவர். அவர் குடும்பத்திலேயும் இந்த அதிசயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆக அனைவருக்கும் வாழ்த்து சொல்லி இங்கு வந்தவர்கள், இங்கு சிறப்பு சேர்த்த சான்றோர்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி, நல்ல இட்லி சட்னி சாம்பார்லாம் போட்டிகளே உங்களுக்கும் நன்றி பாராட்டி, வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகளோடு வாழ்த்தி வணங்கி அடியேனுக்கிட்ட பணியை நிறைவு செய்து தொடர்கிறேன். சர்வமும் வைகுண்டமயம். ஐயாவும். ஆறுமுகபுரம் ஸ்ரீ முத்தாரம்மன் திருக்கோவில் கொடைவிழா மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்று முடிந்தது. நமது கோயில் கொடைவிழாவை முன்னிட்டு ஐயா ஜி.என். சிவச்சந்திரன் அவர்கள், ஊர் தலைவர் சார்பாக ஐயா ஜி.என். சிவச்சந்திரன் அவர்கள் நமது ஊருக்கு வந்து மெல்லிசை கச்சேரி சீரும் சிறப்புமாக நடைமுறைப்படுத்தி தந்தார். ஆறுமுகபுரம் ஊர் பொதுமக்கள் சார்பாக ஐயா ஜி.என். சிவச்சந்திரன் அவர்களுக்கு எங்களுடைய இளைஞரணி சார்பாக கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக நன்கொடை வழங்கியவர் சத்யசீலன் அவர்களின் மனைவி இப்பொழுது மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். சத்யசீலன் அவர்களின் மனைவி மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். சிறந்த திரு சுரேஷ் அவர்களின் மனைவி செல்வி சுரேஷ் அவர்கள் உடனடியாக மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மக்கள் அனைவரும் உற்சாகப்படுத்தும்படி உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம். ஐயா ஜி.என். சிவச்சந்திரன் அவர்கள் திரு செல்வி அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிப்பார்கள். கண்ணான கண்ணு மக்கா வாருங்க, நம்ம மண்ணாளும் மாயவர பாருங்க. களிமாய்க்க வந்தார் நம்ம சாமிங்க, பாவி கலிநீசன் செய்த வினைய கேளுங்க. எட்டில் வந்து 6 ஆண்டு தாமாயிருந்து அன்பான வழியை சொன்னார் பாருங்க. நல்ல வழிகாட்டி வாழ வைத்த சாமிங்க. மண்ணாலே நாமமிட்டு தண்ணீரால் நோயை தீர்த்து என்னாலும் காக்க வந்தார் பாருங்க. நம்மை ஒன்னாக வாழச் சொன்னார் கேளுங்க. தாண்டு கிடந்தவர்காய் தாரணியில் வந்திருந்து தலை நிமிர செய்த சாமி தானுங்க. பார்த்தானே பாவி நீ சென்றானுங்க. நம்ம ஐயாவை கட்டி இழுத்தான் பாருங்க. வெடியாலே ஓங்கி அடித்தான் பாருங்க. அந்த வெய்யோனை வேதனை செய்தான் ஏனுங்க. போடச் சொன்ன சாமி நமக்கு தொட்டு திருநாமம் விட்ட சாமி. தலைப்பாகை அணிய சொன்ன சாமி நம்மை தலை நிமிர்ந்து வாழச் சொன்ன சாமி. வைகுண்டருக்கே பதறி வாழுங்கோ என்று சொல்லி வாழ வழி சொன்ன நம்ம சாமி. கேட்கானே நீச மன்னன் தானுங்க. கேள்வி கேளாமல் நடித்தான் பாவி பாருங்க. சாட்டை எடுத்த
நஞ்சிட்ட பாலை கொண்டு நல்ல பால் என்று சொல்லி நன்றி கட்டு குடிக்கச் சொன்னான் பாருங்க. அந்த நன்றி கட்ட நீசன் செயலை பாருங்க. உழுநெளியுண்டானா உள்ளே பரம்பொருளை விழித்து தள்ளி பாடாய்ப்படுத்தினானே பாருங்க. அந்த பாரளந்த நாதன் நிலையை பாருங்க. நீளக்கயிறு கொண்டு மேலில் இறுக்கி கட்டி நீசன் இழுத்தடித்தான் பாருங்க. பொன்னான மேனி எல்லாம் மண்ணாக ஐயா பொன்னப்பநாதன் உடல் புண்ணாக எண்ணாத நீசரெல்லாம் கொண்டாட நல்ல கண்ணான சான்றோர் மக்கள் திண்டாட நெய்யூத்தி நெருப்புக்குள்ளே பாவி ஐயா நெடுமாலை நீந்த வைத்தான் பார்னி. சுண்ணாம்பு சூளைக்குள்ளே சாமி நல்ல சுகமான காட்சி தந்தார் பார்னி. சிங்கார தோப்புக்குள்ளே சுவாமியை சீரை வைத்து கடுவாயை ஏறி விட்டான் பாவி. சினம் கொண்ட புலியும் பணிஞ்சது பாருங்க ஐயா சிறை வந்து வந்த நம்ம சாமிங்க. கண்ணான கண்ணு மக்கா வாருங்க நம்ம மண்ணாளும் மாய வர பாருங்க. கண்ணான கண்ணு மக்கா வாருங்க நம்ம மண்ணாளும் மாய வர பாருங்க. களிமாய்க்க வந்தார் நம்ம சாமிங்க பாவி கலிநீசன் செய்த வினைய கேளுங்க.